ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ்பரி தாபங்கள். ஸோ நம்ம வெயில் தாங்க முடியல, வேலூரில் வெயில் ஓவர் ஆகிடுச்சு, எங்கன்னா கிளம்பணும்னு சொல்லிட்டு நானும் என் ஆஃபீஸ் கொலிக்கும் பிளான் பண்ணி புக் பண்ண இடம் தான் கொடைக்கானல். ஸோ புக் பண்ண மாதிரி பஸ்ஸும் வந்துருச்சு. சென்னை டு கொடைக்கானல் பஸ்லேயும் வந்தாச்சு. 1400 rupees பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்லீப்பர் கோச்சில். பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். கொடைக்கானல்லையும் வெயில் கொளுத்துதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. பட் ஆனால் இந்த ட்ரிப்பை வந்து ரெகுலராக கொடைக்கானல் போகிறவங்க பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஹிடன் ஜெம் ஆஃப் கொடைக்கானல் அப்படின்னு கூட இந்த சீரீஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரெகுலராக போகிற இடத்துக்கெலாம் போகாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பாட்டை புக் பண்ணி அங்கேருந்து அவங்க கூப்பிட்டு போகிற ப்ரைவேட்டான ஒரு சில பிளேசஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? கண்மணி அன்போடு உந்தான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன പൊന്മാനെ പൊന്മാനെ. ദൈവം എന്നൊക്കെ പറഞ്ഞ ഈ മോളിനെ തന്നെ വിളിച്ചില്ലേ? என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி சங்காது செந்தேனே. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழகு வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழகு நின்றது. ஃபஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் வெக்கேஷனுக்கு போகிறோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு நல்ல கிளைமேட்டில் ஊரோட ஒன்று வாழ்கிறத விட்டுட்டு நல்ல நேச்சரோடு வந்து என்ஜாயபிளாக வாழணுன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் நம்ம புக் பண்ணியிருக்கிறது. ஸோ நான் புக் பண்ண பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மில், இதுதான் வந்து அவங்களோட நேமு. இவங்க வந்து ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டே வச்சுருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் எதிர்பார்த்த மாதிரியே எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. இண்டிவிஜுவலாக ஹுட் ஹவுசஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஹுட் ஹவுஸ்லேயும் 3 பேர். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து ட்ரெக்கிங் பிடிக்கும். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் பிடிக்கும், இல்லை நான் ஆஃப் ரோட் என்ஜாய் பண்ணனாலும் ஸோ இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் புக் பண்ணது கொடைக்கானல்லேருந்து 17 கிலோமீட்டர் தள்ளி தாங்க புக் பண்ணியிருக்கோம். கொடைக்கானலில் புக் பண்ணவே இல்லை. நாங்கள் இருக்க பிளேஸும் பூம்பாறையும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ எங்கள் பிளேஸ்லேருந்து பூம்பாறை மலையை வந்து ஜாலியாக நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேஷன் அப்படின்னா பல்லங்கி வரைக்கும் தான் உங்களுக்கு மேப் போகும். அதாவது வெண்பட்டி, பல்லங்கி, கோம்பை இந்த ஊர்லாம் இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா பல்லங்கி வரைக்கும் மேப் வரும். பல்லங்கிலிருந்து இவங்களே வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் காரை விட்டுடலாம், வெளியே வந்து இவங்களே பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் ட்ரிப்புக்கான ஜீப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜீப்லேயே வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது அந்த ஜீப்பு தான். வேறு லெவல் டிரைவர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆஃப் ரோட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே நம்ம வந்து பிளான் பண்ணி வர மாதிரி வரலாம். இன்னொன்று, இவங்க ஓட்டுறதெல்லாம் வந்து பயங்கர த்ரில்லாகவும் இருக்குது. அதே சமயத்தில் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக கட்டிக்கிட்டு வரலாம். அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்பாட். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிறது ஒரு சூட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து உடன் ஹவுஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு உடன் ஹவுஸ்லேயுமே ஏசி இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொளுத்துதுங்க வெயில். என்னால் முடியல. அதாவது வேலூரில் இருக்கனா கொடைக்கானலில் இருக்கனான்னு ஒரு செகண்ட் வந்து யோசித்து கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி எனக்கு வேலூரில் இருக்க ஃபீல் தான் கொடைக்கானலில் இருந்தது. தெரியாமல் கொடைக்கானல் புக் பண்ணிட்டோமோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த சீசன் வந்து நம்ம நார்த்து தான் போனோம். ஆனால் வந்து நார்த்துக்கெலாம் வந்து நிறைய நாள் வந்து உங்களுக்கு ட்ராவல்லே போயிடும். அது ஒரு ரீசன் நம்ம நார்த்து போகாமல் இருக்கிறதுக்கு. இதில் மணலி தான் இந்த டைம் சீசன் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க வந்து காலையில் 12 மணிலேருந்து செக்இன் ஆகுது. ஸோ 12 மணிக்கு செக்இன் ஆகிட்டோம். செக்இன் ஆகிட்ட உடனே எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க, வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இவங்க ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு மதியானம் லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க ஆஃப்டர்நூன் கம்ப்ளீட் பண்ணிட்டோடனே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 5 மணிக்கு வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்க கிளம்பிட்டோம். அதாவது ஃபஸ்ட் டே பேக்கேஜில் வந்து நமக்கு வந்து இதுதான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது வந்து மெஹேந்திரா வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம்.
இதில் என்ன ஸ்பெஷல்னா, கொடைக்கானலில் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாடகம் கூட போயிட்டுருக்கு. அது என்ன நாடகம், ஜி தமிழில் வரும்னு நினைக்கிறேன். அது என்ன நாடகம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மகேந்திரா வியூ பாயிண்டில் என்னென்னா, நிறைய வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் இங்கே தான் எடுப்பாங்களாம். செம்பிப்பட கிளைமேக்ஸும் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாகுபலி வாட்டர் ஃபால்ஸ், ஸோ அடுத்து போகிறது. இந்த சீசனுக்கு தண்ணி இல்லை, ஆனால் வந்து நீங்கள் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதனால் வந்து நாங்கள் அதுக்கும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes ட்ரெக்கிங் தான் இது. இந்த ட்ரெக்கிங்கில் நீங்கள் நடந்து போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். வியூ பாயிண்ட்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. நம்ம வியூ பாயிண்ட்டை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. கொடைக்கானலில் எந்த சந்தில் நின்று பார்த்தாலுமே வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் அது ஒரு என்ஜாயபிளாக தான் இருந்தது. ஸோ டைம் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து 6 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். 6 மணிக்கு வந்து நமக்கு நியர்பை 6லேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கும் இந்த டைம். ஸோ ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோடு வந்து நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கேம்ப் சைட் பழனி வியூ பாயிண்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அதையும் பார்த்துட்டு வந்தவொடனே ஒரு சூப்பு, பசிக்கு நல்லா எடுக்கிற மாதிரி ஒரு சூப் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ 8 o'clock சூப் சாப்பிட்டு 9 o'clock கேம்ப் ஃபயரும் ரெடி பண்ணிட்டாங்க. கேம்ப் ஃபயர் 10 மணி வரைக்கும் இருக்குது. கேம்ப் ஃபயரை முடிச்சுட்டு ஜாலியாக பசங்க கூட என்ஜாய் பண்ணும்பொழுது அங்கே வந்து மிஸ்டர் பீட்டர் பார்க்கர், இவர் தான் வந்து இனியோட ஸ்பெஷல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கவர். ஸோ நம்ம நாட்டை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறதாகவும், இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கேட்கும்போது சொன்னாங்க, இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் தென் இவர் வந்து 40 நாளாக இந்தியாவில் இருக்காருன்னு சொன்னார். எல்லா இடத்தையும் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த டே வந்து நம்ம கூட இருந்தார் இந்த டைமில். ஸோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுதான் வந்து விஷயமே. ஸோ அந்த செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஊட்டி விடு அவருக்கு. டேய் ஊட்டி விடு. Yes, go ahead, take please. Yeah, please. டேய் ஊட்டி விடு டேய். First one for you. David, put a good bit of it. Okay. That is one. டேய் ஊட்டி விடா. அதுக்கு மேலே மொத்தத்துக்கு இவனே எடுத்துறான். Happy birthday! You want to say something? You want to say something? I just want to thank you from the bottom of my heart for being so cordial and loving and such wonderful people. Thank you very much. Thank you so much. Thank you. Happy birthday! ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30க்கு எங்களை ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. இட்ஸ் லைக் எ ஹெவன். அதாவது சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சரியாக இருந்தது லொக்கேஷன். ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க போல், அந்த மாதிரி தான் இருந்தது. காலையில் எந்த அளவுக்கு வெயிலாக இருந்ததோ, ஈவினிங் அதாவது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு குளிர்ச்சி. நியர்பை ஒரு 12 degrees அந்த ரேஞ்சுக்கே வந்துட்டோம். காலைல வந்து 32, 33 இருந்தது. ஸோ 12 degree யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கிளைமேட் இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக ஒரு டின்னரை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஜாலியாக வந்து பசங்களோட பேசிக்கிட்டு என்ஜாயபுளாக வந்து டின்னரை வந்து சாப்பிட்டோம். ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரொமான்டிக்காக இருந்தது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கறத நேரில் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆஸ் யூஷுவல் பஃபே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, கல்யாணம் ஆனால் ஹனிமூனுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தாங்க வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் இந்த பிளேஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட லிங்க்கு ப்ளஸ் வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோவோட பார்ட் 2ல் என்னென்ன, அதாவது டே 2ல் எங்கெங்கே போகணும் என்ன பண்ணோன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ முடியும் பொழுது கண்டிப்பாக இவங்களோட அந்த காஸ்ட் என்ன, அது அந்த டீட்டெயில்ஸ் என்ன, எப்படி ரீச் பண்ணலாம், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.